கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாகர்கோவில் நடந்த அந்த சிறையில் நடந்த மரணம். ஸோ எந்த வகையிலும் நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷன் படி எந்த இடத்துலையும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சிறையிலையோ ஏதாவது காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால் ஒரு இறப்பு ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் என்ன லீகல் ப்ரொசீஜரோ என்னவோ இதில் இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள்லாம் அதை மூடி மறைக்கவும் அதனால கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற வேலைகளும் இதை செய்வாங்க. ஆனால் முதல்வர் இதில் தெளிவாக சொல்லியிருக்கலாம், தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டார். 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் இந்த முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணங்கள் எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேற இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லையோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஸோ அதில் நிறைய தவறான தகவல் இருக்கு. இப்போ இதுலேயும் புழல்லையும் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் விசாரணை நடைபெற்று வருது. இதுவரை அந்த மாதிரி அவர் மரணம் குறித்து இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்துட்டு முடிஞ்ச பிறகு அனைத்தையும் விரிவாக விசாரிக்கப்பட்டு அதில் இதுவரைக்கும் நாங்கள் உள்ளே நடத்த விசாரித்தபடி எந்த தவறும் இல்லை. அவருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதையும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கிற ரெகுலர் கூட்டம் தான். அதில் உள்ள இருக்கிற விஷயங்கள் நிறைய பட்ஜெட் கூட்டங்கள் அது வெளியில விவாதிக்க முடியாது உள்ள இருக்கிற கூட்டங்கள். ஸோ அதில் விரிவாக அது சம்பந்தமாக பட்ஜெட்ல எப்படி முடிவெடுக்க பண்ணுறது கூட்டம். இல்ல இது பட்ஜெட் சம்பந்தப்பட்ட கூட்டம். பட்ஜெட் முடிவுகள் எப்படி எடுக்கணும், பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்ய வேண்டும், எவ்வளவு அதுல நிதிநிலை அறிக்கை கொடுத்த கூட்டம். ஸோ அதுல இன்னும் விரிவாக திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் பட்ஜெட்ல தாக்கல் செய்யணும். அதுவரை இது வெளியில அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ மேடையில பேசுறாரு. 6 மாதத்துல சிஎம் ஸ்டாலின் வந்துருவாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சராக கேடி ராஜேந்திர வழங்கி அதிமுக இந்த மாதிரி ஸ்டாலின் கோபம் வரல, கோபம் வந்தா இந்த ஆட்சிக்கு வந்து இதுதான் நாங்களும் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். 2 மாசமா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமா அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாம பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இன்னைக்கு புரட்சி தலைவர் ஒரு உருவாக்கின கட்சி, அம்மா உருவாக்கின கட்சி மொத்தமா அடமானம் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாமல் ஓரளவு ஒரு லெட்டர் பேட் மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில திரு எடப்பாடி வந்துவிட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை என்ன பண்ணணும், இல்ல யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போறாங்க. இந்த முயற்சியில தான் அவங்க 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டு வராங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பறிக்கப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்க 20 எம்எல்ஏ எவ்வளவு ஆச்சு? சோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்ல அந்த முயற்சியை தினமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சனால அண்ணன் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்தையாவது இவங்க நிப்பாட்டணும், இந்த அரசை எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில எம்எல்ஏக்களை வாங்கும் 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமா இனி அடுத்த முயற்சியா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி செய்யறதுக்கு முயற்சி வந்திருக்காங்க. இதுதான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவங்களே வெளியில சொல்றாங்க. இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்ப யாருக்கு கேபினெட் மினிஸ்டர் போட்டி தான்
இப்போ அந்த திமுக இருக்கிற எம்பிக்கள்ல யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல அதிமுக எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல இவங்க என்ன ப்ரொபோசிஷன்ல இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்ல 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போறாங்களா, இல்ல கட்சியவே மொத்தமா இணைக்க போறாங்களா, இல்ல எல்லாரும் சேர்ந்து இணைக்க போறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகள் எல்லாம் அவங்க வந்து திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள் எல்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்கு. நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார், அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கல, ஆற்றல் தெரிவிக்கல, கேபினெட் நிவாரணங்கள் கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் சென்று அந்த குடும்பத்தினை சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்றே தகவல் அனுப்பப்பட்டுருச்சு. அமைச்சர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பா அந்த அரசு அவங்களோட துணை நிற்கும். இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் அரசு சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. இல்ல பழனி விவகாரத்துல நீங்க பிராக்டிகலா நம்ம எல்லாம் பாத்துட்டே வரோம். நமக்கு வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை எப்படி செயல்படுச்சு தெரியும். நைட்டு 9 மணி வரைக்கும் பத்திரப்பதிவுகள் நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எவ்வளவு நீங்க என்ன பண்ணாலும் நீங்க போய் பத்திரம் முடிக்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. எவ்வளவு நீங்க டைட் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவுகளை பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோட நிலைமை என்னன்னா, அவங்க யாரும் ப்ராப்பரா ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோட அவ்வளவு கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளவு லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்தையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங் அதனால ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் லஞ்சமா போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்களோட வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்துக்கு வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபாய் கட்டிங் போகும். அதுல மினிஸ்டர் கட்டிங் அங்கேயே ஆளை போட்டு வச்சாங்க. அவ்வளவு மோசமான அந்த துறை. இப்ப இந்த அரசு வந்த பிறகு அவ்வளவு சீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல சீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கு. இதுல புறம்போக்கு நிலங்கள் பட்டா போறதா இருக்கட்டும், ஏரிய பட்டா போறதா இருக்கட்டும், இல்ல அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் பத்திரப்பதிவுகள் அவ்வளவு நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலைகள்ல இந்த அரசு வந்த பிறகு அந்தந்த துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒன்னாவது தான் வந்து இந்த கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்னைக்கு அந்த ஜேசி வந்து நாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டே வராங்க. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாள்ல வந்து ஏன்னா இருக்கிற பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, அவங்கள அவ்வளவு கேஸ் இருக்கு. யார் ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்ப வந்தாலும் இப்போட நின்றுட்டு போறான்ற சஸ்பெண்ட் ஆன கூட அப்படியே போலான்ற நிலைமையில தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு. அவ்வளவு பணங்கள் புலங்குற இடம். சோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். அதுல ஒரு விஷயம், எந்த விதத்திலும் இதுல அரசுலயோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலயோ யாருமே யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல் எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதுல பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான். அவங்க வந்து போலி பத்திரங்கள் போற நபர்கள் தான். இது அந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க லேண்ட் கிராபிங்ல ஒரு செல்லு வச்சிருந்தது திமுக தான். திமுகவுக்காக, திமுகவை ஒடுக்குவதற்காக திமுக செஞ்ச அனைத்து லேண்ட் கிராபிங்கையும் போலி பத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக லேண்ட் கிராபிங் செல் உருவாக்கப்பட்டது திமுக தான். இன்னைக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல இவங்க இருந்தப்போ எவ்வளவு திருவள்ளூர் முழுவதும் போலி பத்திரங்கள். எங்க பெரும்பாலான இடங்கள்ல திமுகவும் திமுக சார்ந்த நபர்களும் அவ்வளவு போலி பத்திரங்கள் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஊருக்கு 2 பேர் 4 பேர் வளர்த்து அங்கங்க இருக்கிறவங்க அனைவரும் திமுக சார்ந்தார்களும் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லா லெவலையும் அதை சீரமைக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. அந்த துறை அமைச்சர் முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. எந்த அளவிலும் இந்த அரசு எந்த ஒரு ரூபாய் கூட அந்த அரசு சார்பாக எதிரையும் அது ஈடுபடுத்தப்படவில்லை. முழு அளவில் விசாரணை நடந்துருக்கு. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பத்திரங்கள் அங்கங்க இப்படிதான் இருக்கு. யாராவது கவனத்துக்கு வந்தா கண்டிப்பா கொடுங்க. அது பத்திரம் ரத்து செய்யப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். நிறைய பேர் வந்து என்ன லேண்ட் கிராபிங் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தெரியாம இருக்காங்க. இப்ப எனக்கு வருது நிறைய
லா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போலி பத்திரம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்தே ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி லேண்ட் காமி போட்டுருக்கோம் கடந்த 5 வருஷமா பண்ணதில்ல. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் கண்டிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு தூரம் மோசடி செய்யப்பட்ட, அவ்வளவு தூரம் பண வசூல் செய்யப்பட்ட ஒரு துறை. அதை சீரமைக்கும் வேலை அந்த துறை அமைச்சரும் HRNCல தெரியும். எவ்வளவு நிலங்கள் இருக்குன்னு தெரியல, எவ்வளவு தூரம் அதை வந்து ஆடிட் பண்ணவும் தெரியல. ஸோ எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது தவறு எங்க நடந்திருந்தாலும் கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல யாருக்கும் இந்த அரசுக்கும் எந்த குறுக்கீடும் கிடையாது. இதுல சம்பந்தப்பட்ட முழு விசாரணை முழு சுதந்திரத்தோட அங்க இருக்க காவல்துறை செஞ்சுட்டு கண்டிப்பா யார் யார் சம்பந்தப்பட்டதாலும் 100% கைது செய்யணும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.